தமிழ் பேசும் அனைத்து நல்வள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மதிய வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி காலையில் நம்ம லைவாக யூடியூப் சேனலில் லைவ் வீடியோ போட்டோம். அதில் நம்ம ஸ்க்ரீனர் பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணி காட்டணும். அது என்ன ஸ்க்ரீனர் அப்படின்னா, இந்த பாருங்கள், இது எத்தனை மணிக்கு கொடுத்துருக்கோம், இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். கொஞ்சம் காலையில், அதாவது மார்னிங்கே 9 மணிக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஸ்க்ரீனர் போட்டோம். சார்ட்டிங் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்க்ரீனர் போட்டு அதை நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அதுபடியே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. பாருங்கள், 9:56 ஒன்று போட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியும் அதே போல் அதில் பை செல் எடுத்து 2050 வாங்கி 55 விற்றுருக்கோம். 1000 ஷேரு, 5000 ரூபா ப்ராஃபிட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 8:51 எத்தனை மணிக்கு, 8:51 நம்ம இந்த மாதிரி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி போட்டோம். இதுவும் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. இப்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. நான் அதையும் இந்த ப்ரீமியம் குரூப்பில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கேன். எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா 9:56. அதாவது நான் லைவ் ட்ரேடிங் முடித்த பிறகு நான் போய் இந்த ஸ்க்ரீன் ஆன் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டில் என்ன வந்துச்சு, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் வந்துச்சு. ஏன்னா லைவில் யூடியூப் வீடியோ போட்டதுனால என்னால் சைட் பை சைடில் ட்ரேட் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் கிடச்சிச்சு, பி சாஃப்ட் கிடச்சிச்சு, ஐஎன்டி ஹோட்டல் நம்ம காலில் ட்ரேட் பண்ண முடியலையே, அதுவும் கிடச்சிச்சு. அதில் முதல்ல உள்ள ஸ்டாக் எடுத்து நான் ட்ரேட் பண்ணினேன். அது எப்படி நான் ட்ரேட் பண்ணேன், எங்கே நான் பை பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2054 இருக்கா, நான் 2050 போய் பை பண்ணேன். இதுக்கிட்ட வரும்போது, இந்த இடத்துல வரும்போது நான் 50 பை பண்ணேன். 50 பை பண்ண உடனேயே அது என்ன ஆகிடுச்சு, ஒரு 4-5 பாயிண்ட் கீழே வந்துருச்சு. இந்த இடத்துக்கிட்ட கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒன்றும் பண்ணல. நான் ஸ்டாப் லாஸ்லாம் போடல. இது ஸ்டாக்குங்கிறதுனால என்கிட்ட 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது கீழே போனாலும் நான் 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஹோல்டு பண்ணி அங்கேருந்து ஒரு லாட் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 1000 ஷேர் அங்கேருந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே போகும்போது நான் புக் பண்ணுவேன். அவ்வளோதான். இப்போ சப்போஸ் இன்றைக்கே பார்த்துங்களேன், இன்றைக்கி இந்த இடத்துல 2900 போய் 2100 போய் நான் 1000 ஷேர் எடுத்தாலும், மார்க்கெட்டு கீழே வந்தாலும் என்னால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன்னா என்கிட்ட கேபிட்டல் இருக்குது. அதனால் நான் எப்போதுமே ஹையில் போய் நான் பை பண்ண மாட்டேன். இறங்க விட்டு தான் நான் பை பண்ணுவேன். சரி, இப்போது நான் லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன். அது என்ன அப்படின்னா, நம்ம இதே இண்டிகேட்டர்லேயே நம்ம இந்த இடத்துல பாருங்களேன், 3rd பை ஜோனு, 3rd செல் ஜோன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அது என்ன, அது 3rd பை ஜோன், 3rd செல் ஜோன் அப்படின்னா, மார்க்கெட்டு நல்லா மேலே போய்கிட்டே இருக்குது. எதுக்கிட்ட போய் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. எதுக்கிட்ட போயிட்டு ரிவர்ஸ் ஆகுங்கிறத ஒரு கணக்கு இருக்குது. பாருங்கள், மார்க்கெட் இங்கே ஆரம்பித்த மார்க்கெட்டு நேராக மேலே போயிடுச்சு. எது வரைக்கும் போச்சு, ஹை பாருங்கள் 2110.95. இங்கே தான் நம்முடைய சப்ளை ஜோன் இருக்குது. என்ன சப்ளை ஜோன், அது மந்த்லி சப்ளை ஜோன் இருக்குது. மந்த்லி சப்ளை ஜோன் எங்கே இருக்குது, அதுதான் நம்முடைய 3rd பை ஜோன், 3rd செல் ஜோன் சொல்கிறோம். 2110.30 இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் கிடச்சிருச்சு. பக்கத்தில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கேன், இந்த கேண்டிலோட லோவை நோட் பண்ண சொல்லியிருக்கேன், இந்த கேண்டிலோட ஹையை நோட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த கேண்டிலுக்கு 50% வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம செல் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சரியா, இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. R3C பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நம்ம செல்லை எடுக்கலாம். எது, MST iCore 2.0 பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், செல்லு எடுக்கலாம். எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ப்ராஃபிட். பாருங்கள், ஏன் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு, ஏதாவது நியூஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் மார்க்கெட் போயிட்டு கீழே இறங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக நியூஸ் இருக்கும். சரி, அப்படி கொட்டுன்னு மார்க்கெட்டு எது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்முடைய பை ஜோன் வரைக்கும் தான் போயிருக்கு. நான் அதையும் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். செட்டிங்ஸ்க்கு போகிறேன், ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். வேறு எதுவுமே பண்ணலை. டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த செட்டிங்ஸை, அதாவது ஃபஸ்ட்டு பையையும் ஃபஸ்ட்டு செல்லையும் தூக்கி விட்டுறேன். தூக்கி விட்டுட்டு நேராக இங்கே வரேன். இதில் 3rd பை ஜோன் இருக்குது, 3rd செல் ஜோன் இருக்குது. அதை மட்டும் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நான் தகுந்த மாதிரிலாம் காட்டலை. இது ஏற்கனவே நம்ம இண்டிகேட்டரில் செட்டிங்ஸ் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி சார், நீங்கள் இந்த பை ஸ்டாக்குன்னு சொல்லிங்க, இதை செல் பண்ணக்கூடாது தானே? ஆமாம், செல் பண்ணக்கூடாது தான். எங்கே பண்ணக்கூடாது, கீழே இருக்கும்போது செல் பண்ணக்கூடாது. மேலே போயிடுச்சு, எவ்வளோ % மூவ்மெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள்.
அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இது ஸ்டாப் லாஸ் வச்சு தான் அதெல்லாம் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? 110 நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா 116 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துடும். லாஸ் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடணும். அதுவே இந்த பை பண்ணுறீங்க, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கரெக்டாக 1998 நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. அது ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த அதே நிமிஷத்துலேயே பாருங்கள் எவ்வளோ மேலே போயிருக்குன்னு பாருங்கள். வந்துச்சு, அடுத்த கேண்டில்லே சல்லுன்னு மேலே போயிடுச்சு. எவ்வளோ மேலே பாருங்கள், 1998 2060 வரைக்கும் போயிடுச்சு. மறுபடியும் 2064 65 வரைக்கும் மேலே போயிருக்கு. அப்போ 67 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இதுக்கு தான் நம்ம இண்டிகேட்டர் வேணுங்கிறது. இந்த இண்டிகேட்டர் இல்லாமல் வெறும் ஸ்க்ரீனர் வச்சுட்டு உங்களால் இந்த அதாவது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் உங்களுக்கு தெரியணும். மார்க்கெட்டு ஹை வாலட்டைல் இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸு எதுக்கிட்ட நம்ம எடுத்தோம்னா நமக்கு நல்ல ஒரு ரிவர்சல் உடனே கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு பயப்படாமல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுதான் இந்த தேர்டு பை ஜோன். இந்த தேர்டு பை ஜோனை நீங்கள் எங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கூட போயிட்டு எங்கே இருக்குது, இங்கே எம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பையை ஆக்டிவேட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் அந்த மாதிரி ஒரு ஜோன் என்று கிடைக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் இறங்கியே கிடைக்கிது. 1996.50 உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ நீங்கள் ரெண்டில் எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒன்று டிஃபால்ட் செட்டிங்ஸு, இன்னும் ஃபார் ரிவர்சல் சப்ளை ஜோனை காட்டும். அதாவது இந்த லெவலை தாண்டி மேலே போயிடுச்சு, எது கிட்ட போயிட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது மந்த்லி ப்ரெஃபரன்ஸு. அது போக நீங்கள் என்ன பண்ணலாம், இயர்லி ரிவர்சல்லாம் எங்கே இருக்குது, 3 மந்த் ரிவர்சல் எங்கே இருக்குது, இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரு ட்ரிப் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு பாருங்கள். இயர்லி ரிவர்சல், 3 மந்த் ரிவர்சல் எல்லாமே அங்கே தான் இருக்குது. 1996 தான் இருக்குது. இதை நீங்கள் ஒரு ட்ரிப் பார்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் லைனை போட்டு வச்சுக்கிங்க. அடுத்தடுத்த நாள் ட்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஒர்க்கு ஆகும். அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். புரிஞ்சுங்களா? இப்போ இதில் இன்னொரு கோடிங் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னென்னா, இன்றைக்கி இது வந்துருச்சு அப்படின்னா முந்தின லைனில் வரக்கூடாது. தேவைப்பட்டால் அதை ஆன் பண்ணணும், இல்லைன்னா ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி நான் கோடிங் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் பாருங்கள் அழகான முறையில் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. நேற்றுலாம் 9ஆம் தேதி சூப்பராக ப்ராஃபிட்லாம் கொடுத்துருக்கு. அதுக்கு முதல் நாளும் பாருங்கள் பை ஆக்டிவேட் ஆகிட்டு நல்ல ஒரு டார்கெட் தான் கொடுக்குது. இப்படி ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கொடுக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகிட்டு டார்கெட் கொடுத்துருச்சு. மந்த்லி ரிவர்சல்லேருந்து கீழே வந்திருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. ஆனால் திருப்பியும் மேலே போயிட்டு என்ன இருக்குது, அங்கேயும் பை ஆக்டிவேட் டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் சப்போர்ட் எடுத்து திருப்பியும் பையில் டார்கெட் கொடுக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ரிவர்சல் பார்க்கும்போது நீங்கள் வெறுமனே கண்ணு மூடித்தனமாக நீங்கள் ஹோல்டு பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்கே செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. திருப்பியும் பை வரும்போது இங்கே செல் பண்ணினீங்க அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆயிரும், லாஸ் ஆயிரும். ஆனால் திருப்பி இங்கே பை ஆகிடுச்சுன்னா இங்கே நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், பை பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கணும். ஒன்று ட்ரூ பாருங்கள், மறுபடியும் இங்கே வந்திருக்கு, இங்கேயும் சப்போர்ட் எடுத்து திருப்பியும் போயிருக்கு. அப்போ நம்மளுடைய இந்த ஜோன் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த அக்யூரசி நமக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த இண்டிகேட்டரை தயவு செஞ்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம பி சாஃப்ட்டு அடுத்து பார்க்கலாம். மூணு இது கிடச்சிச்சு இல்லையா? ஒன்று ஹெச்ஏஐயில் கிடச்சிச்சு, இன்னொன்று பி சாஃப்ட் கிடச்சிச்சு, இன்னொன்று என்ன கிடச்சிச்சு, இந்தியன் ஹோட்டல் ஐஎன்டி ஹோட்டல் கிடச்சிச்சு. இப்போ இந்த இது பாருங்கள், இதுதான் இருக்குது. பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் பை அப்படியே ரேஞ்ச் பவுண்டை போய்ட்டு இங்கே டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் பையில் தான் இருக்குது, டார்கெட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ இது பி சாஃப்ட். இன்னொன்று ஐஎன்டி ஹோட்டல். இது நம்ம காலைல லைவ்லேயும் பார்த்தோம், லைவில் ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம். அது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், என்எஸ்சி டுமாரோ கால்குலேஷன் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணோம். இப்போ ஐஎன்டி பாருங்கள், கரெக்டாக செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. இப்படியே நமக்கு எம்எஸ்டி இப்படி நமக்கு செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஸ்டாக் என்ன, பை மட்டும்தான். பை எங்கே எடுக்கலாம், எம்ஜிஆர் கிட்ட வரும்போது பை எடுக்கலாம். கீழே வந்துச்சா அங்கே ஒரு லாட் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ப்ராஃபிட்டில் புக் பண்ணலாம்.
ஸோ இப்படி தாங்க நம்மளுடைய இது ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் என்ன இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி. பேங்க் நிஃப்டி நல்லாவே மேலே போயிட்டுருக்கார் ஐயா. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன இருக்குது, நல்லாவே மேலே போயிட்டுருக்கு. நம்ம காலையிலே சொன்னோம் இந்த இடத்துல இந்த ஒரு பேட்டர்ன் ஹையர் ஹை லோயர் ஹை பேட்டர்ன்லாம் சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும், எங்கேருந்து நம்ம பை அவாய்ட் பண்ணணும், எங்கேருந்து செல் அவாய்ட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வைக்க வேண்டியது ஸ்மால் டைனி டூ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், டைனி டூ டார்கெட்டு வைக்கணும். அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு இங்கே க்ளோசிங் பேஸில் எக்ஸிட் ஆகிடணும். திருப்பி இங்கே வருது, இது ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு நமக்கு சரியா. திருப்பி மேலே போயிட்டு அங்கேயும் ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் கீழே வந்துட்டு என்ன இருக்கீங்க, கீழே போகாமல் திருப்பியும் மேலே போய் அங்கேயும் செகண்ட் டார்கெட்டு தேர்ட் டார்கெட்லாம் கொடுத்துருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம அதாவது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேட்ஸ் கிடைக்கிது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதில் காப்பரில் யூஸ் பண்ணாலும் சரி, ரிலையன்ஸில் யூஸ் பண்ணாலும் சரி, எதுலனாலும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு பாருங்கள். ரிலையன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான என்ட்ரி பாருங்களேன், சூப்பராக வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போனது தான். இது எப்படி நமக்கு முன்கூட்டியே தெரியும், அதாவது மார்க்கெட் இந்த ரிலையன்ஸுங்கிற இது ஸ்டாக்கு மேலே போகும்னு தெரியும், ஆனால் எங்கேருந்து மேலே போகும். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் அவுட்டில் எடுத்து பை பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்கே எடுத்து மேலே போயிடும், அங்கே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணால் விட்டுருவோம், திருப்பி கீழே வந்தாலும் லாஸ் புக் பண்ணிடுவோம், திருப்பி இது கீழே தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு இங்கிட்டு போய் பை பண்ணிடுவோம், அது திருப்பி மேலே போயிடும். என்னடா அது நம்ம எப்போ பை பண்ணாலும் கீழே போகுது, செல் பண்ணால் மேலே போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு வெக்ஸ் ஆகிருங்க. அதெல்லாம் போக்குறதுக்காகத்தான் நம்ம இந்த இண்டிகேட்டரு பயமே இல்லாமல் ட்ரேடிங் செய்வது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோம் சரியா. இப்போ இந்த என்ன சொல்கிறது, இந்த நம்ம ரிலையன்ஸு வந்து சார்ட்டிங்கு ஸ்க்ரீனு கூட நான் பார்க்கவே இல்லை, சும்மா அப்படியே ரேண்டமாக எடுத்தேன், அதில் கூட நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கொடுத்து இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தீபாவளி லீவ் இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த இண்டிகேட்டரில் இருக்குது. நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணுன்னா முடியாது. நான் என்ன சொல்லிக் கொடுப்பேன், இந்த ஃபஸ்ட்டு பையி ஃபஸ்ட்டு செல்லு, செகண்டு பையி செகண்டு செல்லு, எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி, அது மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பேன். மீதி எல்லாம் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா. ஏன்னா இது தெரிஞ்சாலே போதும். அப்புறம் இந்த புதுசாக இந்த ஸ்க்ரீனை நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீனில் கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அதை கொடுக்க மாட்டேன். அது யாராக இருக்குன்னா யாரெல்லாம் 1 இயர் பிளானுக்கு மேலே ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு டெய்லி அந்த ஸ்க்ரீனரை நம்ம குரூப்பில் போடுவோம் சரியா. அவ்வளோதான். வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நாளும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு லாபம் ஈட்டி தரக்கூடிய நாளாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மனமார வாழ்த்துக்கள்.